என்னதான் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், டிவின்னு நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டு ரசிச்சாலுமே இது எதுலையுமே கிடைக்காத ஒரு வைப் கிடைக்கக்கூடிய ஒரே பிளேலிஸ்ட்னா அது கண்டிப்பா டவுன் பஸ் சாங்ஸ் பிளேலிஸ்ட் தான். அதோட வைபே தனியா இருக்கும். மோஸ்டா எல்லா டவுன் பஸ்லயுமே ஒரே மாதிரியான பிளேலிஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. என்னதான் 1000 பிரச்சனைகளோட சிந்தனைகளோட பஸ்ல ஏறினாலும் இந்த மாதிரியான சாங்ஸை போட்டு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அந்த 2-3 மணி நேரத்துல நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மறந்து இந்த சாங்ஸ் எல்லாம் வைப் பண்ண வச்சு நம்ம மைண்டே ஃப்ரெஷ் ஆக்கிடுவாங்க. அப்படி செம்மையான டவுன் பஸ் சாங்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல இந்த ஒரு சாங் இல்லாத டவுன் பஸ்ஸே பார்க்க முடியாது. 1993 வந்து உத்தமராசான்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா இது ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. பிரபு அண்ட் குஷ்போட ரியாக்ஷன்ஸ்ல செம்மையா இருக்கும். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் 1981 வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா இது ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. ஒரு வீணை, ஒரு மிருதங்கம், பேக் வோக்கல்ஸ் இது 3 மட்டுமே வச்சு ஒரு செம்மையான இன்ட்ரோ மியூசிக்கை கொடுத்திருப்பார் நம்ம இளையராஜா. நைட் நேரத்துல கலரான லைட்டுகளோட கண்ட்ராக்டர் டிக்கெட் கேட்கறது கூட கேட்காத அளவுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம்ல இந்த மாதிரியான சாங்ஸ்ல கேட்கறது ஒரு தனி வைப் தான். அந்த வகையில நம்ம அடுத்து பார்க்க போற சாங் 1993 வந்து யஜமான் என்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா 2 பேருமே ரொம்பவே உருகி இந்த பாட்டை செம்மையா பாடியிருப்பாங்க. டவுன் பஸ்ல போடக்கூடிய சாங்ஸ் நம்ம மோஸ்டா டிவில கூட பார்த்து இருந்திருக்க மாட்டோம். டவுன் பஸ்ல மட்டும் தான் கேட்டிருப்போம். அப்படி ஒரு சாங் தான் 1994 வந்து சக்திவேல் என்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. சிங்கர் அருண்மொழியன், ஸ்வர்ணலதா தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. சிங்கரா இருந்த அருண்மொழி இப்ப இளையராஜா டீம்ல ஃப்ளூட்டிஸ்டா இருக்காரு. வளையோசை சாங்ல வரக்கூடிய ஃப்ளூட் போர்ஷன்ஸுமே இவர் தான் வாசிச்சிருக்காரு. தமிழ்ல எத்தனையோ மெலோடி சாங்ஸ் இருந்தாலுமே டவுன் பஸ்ல போடக்கூடிய இந்த மாதிரியான மெலோடி சாங்ஸுக்கு எதுவுமே ஈடாகாது. அப்படி ஒரு சாங் தான் 1993 வந்து பொன்னுமணின்ற படத்துல தான் இந்த ஒரு சாங் இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா இந்த பாட்டை செம்மையாவே பாடியிருப்பாங்க. கார்த்திகேயன், சௌந்தர்யாவோட ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். நடுவுல வரக்கூடிய ஃப்ளூட் போர்ஷன்ஸ்ல உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற சாங்கும் ஆக்டர் கார்த்திக் தான் நடிச்சிருப்பாரு. 1992 வந்த உன்ன நினைச்ச பாட்டு படிச்ச படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. என்னதான் இந்த பாட்டை பாடின எஸ்பிபி, ஸ்வர்ணலதா, அப்புறம் இந்த பாட்டில் நடிச்ச மோனிஷான் இப்ப யாருமே உயிரோடு இல்லைனாலும் இப்ப வரைக்குமே இந்த பாட்டு நம்ம கூட கனெக்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே டவுன் பஸ் பிளேலிஸ்ட் தான். கேட்கும் போதே சில்லறை செதற விட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் 1992 வந்த சின்ன கவுண்டர்ன்ற படத்துல தான் இந்த ஒரு சாங் இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் சுசீலா 2 பேருமே சூப்பராகவே பாடியிருப்பாங்க. டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல வைபோட பீக்கிக்கே கொண்டு போற ஒரு சாங் தான் 1993 வந்த மறுபடியும் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல ஜானகி அம்மா இந்த பாட்டை செமையாவே பாடியிருப்பாங்க. அதுவும் இந்த செல்லக்குட்டின்னு வர போர்ஷனுக்காகவே இந்த பாட்டு எத்தனை தடவை வேணா கேட்கலாம். லைட்டா மழை பெய்யற ஒரு ஈவினிங்ல ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு அந்த காத்தோட சேர்ந்து இந்த பாட்டை கேட்டோன்னு வைங்க. 1988 வந்த சத்யான்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் லதா மங்கேஷ்கர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. நிறைய பேர் இந்த பாட்டை ஜானகி அம்மா தான் பாடினதா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாவே இந்த பாட்டை பாடினது ஃபீமேல் சிங்கரான லதா மங்கேஷ்கர் தான். அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஒரு வைபான சாங் தான்
1988 வந்த இது நம்ம ஆளுன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. பாக்கியராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி எஸ்பிபி அண்ட் சித்ராவும் தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் ஒரு டவுன் பஸ் ஆந்தம்னு சொல்லலாம். இந்த சாங்கை பொறுத்த டவுன் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாங் தான். 1995 வந்த சந்தைக்கு வந்த கிளின்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. தென்னிசை தென்றல் தேவா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த படத்துக்காக இந்த பாட்டை போட்டாரா இல்ல டவுன் பஸ்க்காக போட்டாரா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா டவுன் பஸ்லயுமே இந்த சாங்கை போட்டு டவுன் பஸ் சாங்காவே மாத்திட்டாங்க. கரெக்டா நம்ம ஸ்டாப்பிங் வரும்போது சூப்பரான சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுவும் இந்த பாட்டெல்லாம் போட்டா இந்த பாட்டை கேட்கறதுக்காகவே 1-2 ஸ்டாப்பிங் தள்ளி கூட போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு தான். 2003 வந்த சொக்கத்தங்கம்ன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. தேவா கம்போசிஷன்ல உன்னி கிருஷ்ணனும் அனுராதாவும் இந்த பாட்டை செம்மையா பாடியிருப்பாங்க. அதுவும் அனுராதா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த டிராப் போர்ஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். எந்த ஒரு டவுன் பஸ் பிளேலிஸ்ட்லயுமே இந்த ஒரு சாங் இல்லாம இருக்காது. அப்படி ஒரு செம்மையான சாங் தான். 1994 வந்த தாய் மனசுன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. தேவா கம்போசிஷன்ல மனோ அண்ட் ஜானகி அம்மா இந்த பாட்டை செம்மையா பாடியிருப்பாங்க. எல்லா டவுன் பஸ்லயுமே இந்த பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த பாட்டை இளையராஜா தான் கம்போஸ் பண்ணிருக்காருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாட்டை உண்மையாவே கம்போஸ் பண்ணது தேவா தான். அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் 1993 வந்த சின்ன மாப்பிள்ளைன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல மனோ அண்ட் ஜானகி அம்மா 2 பேருமே இந்த பாட்டை செம்மையா பாடியிருப்பாங்க. ஒரு கிராமத்துல 2 சைடும் வயலு, அதுக்கு நடுவுல போற ரோட்ல டவுன் பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இந்த சாங்கை கேட்டோன்னு வைங்க. 1998 வந்த மறுமலர்ச்சின்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. சாமானிய மக்களோட வாழ்க்கையை இசையாக காட்டும் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார் கம்போசிஷன்ல உன்னி கிருஷ்ணன் சித்ரா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு 2 வெர்ஷன்ஸ்ல வந்திருக்கு. ஒரு வெர்ஷன் உன்னி கிருஷ்ணன் அண்ட் சித்ராவும், இன்னொரு வெர்ஷன் சிங்கர் ஹரிச்சரன் அம்ரிதாவும் பாடியிருப்பாங்க. இனிமே யார் நினைச்சாலும் இப்படி ஒரு சாங் போடவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சாங் தான். 1989 வந்த கரகாட்டக்காரன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல மனோ அண்ட் சித்ரா இந்த பாட்டை செம்மையாவே பாடியிருப்பாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் 1992 வந்த வில்லு பாட்டுக்காரன் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி தான் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் 1994 வந்து என் ஆசை மச்சான் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. தேவா கம்போசிஷன்ல சித்ரா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. காலையில சுள்ளு நடிக்கிற வெயில்ல சுறுசுறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு டவுன் பஸ்ல இந்த பாட்டை போட்டு ஒரு பவர் ஏத்துவாங்க பாருங்க. 1993 வந்த சின்ன மாப்பிள்ளைன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா இந்த பாட்டை செம்மையாவே பாடியிருப்பாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாங் 1993 வந்த உடன் பிறப்புன்ற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா இந்த பாட்டை செம்மையாவே பாடியிருப்பாங்க. சில பாட்டெல்லாம் கேட்கும் போதே செம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அப்படி ஒரு சாங் தான். 1994
1993 வந்து அரண்மனை கிளின்ற படத்துல இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல மனோ ஒன் ஃபீமேல் சிங்கர் மின்மினியும் இந்த பாட்டை செமையாவே பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு உண்மையாவே மனோத பாடி இருக்காரா இல்ல எஸ்பிபி பாடி இருக்காரான்னு யோசிக்கிற அளவுக்கு எஸ்பிபி மாதிரியே பாடி இருப்பாரு சிங்கர் மனோ. இந்த பாட்டு டவுன் பஸ்ல போட்டா அவங்களே அறியாம வைப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு தான். 1991 வந்து தர்மதுரைன்ற படத்துல இந்த பாட்டு இருக்கு. இளையராஜா கம்போசிஷன்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா இந்த பாட்டை சூப்பராகவே பாடியிருப்பாங்க. என்னதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டில் ஹோம் தியேட்டர் செட் பண்ணியோ இல்ல கார்ல சாங்ஸ் கேட்டு வைப் பண்ணாலுமே டவுன் பஸ்ல சாங்ஸ் கேட்டுட்டு டிராவல் பண்ற வைப் எதாலையுமே அடிச்சுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச டவுன் பஸ் சாங்ஸையோ உங்களோட டவுன் பஸ் அனுபவங்களே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இது உங்க வீடியோக்கு என்ன வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.